உங்களுக்கான ஸ்பார்க்ல நெகட்டிவ் ஸ்ட்ரோக்ல சொல்றேன். ஒரு ஸ்பார்க் எப்படி ஒருத்தன் கண்டுபிடிச்சான் அப்படிங்கிறத சொல்றேன். நெகட்டிவ் ஸ்ட்ரோக்கா அதை நீங்க பாசிட்டிவா புரிஞ்சுக்கணும். இந்த 4 மாசத்துக்கு முன்னால ஐரோப்பாவில் ஒருத்தனை கைது பண்ணியிருக்காங்க சார். செய்தி, பத்திரிகை செய்தி. அவன் ஒரு வாக்குமூலம் தந்திருக்கான். இதே வார்த்தை தான். யாருக்கு புரிகிறதோ இல்லையோ, சுபத்ரா உனக்கு கூடவா புரியவில்லை? புரிஞ்சுக்கோங்க. அவனை முன்னால் உட்கார வச்சு வாக்குமூலம் கேட்குறாங்க. ஏய், எவ்வளோ பெரிய கொள்ளை அடிச்சிருக்க தெரியுமா நீ? சார், நான்லாம் அடிக்கலை சார், எனக்கு தெரியும், நீ தான் அந்த லாக்கை திறந்துருக்க சார். என்னை ஹையர் பண்ணாங்க சார், என்னை ஹையர் பண்ணாங்க சார். ஹையர் பண்ணாங்கன்னா சம்பளம் கொடுத்து கூப்பிட்டுருக்காங்க. எவ்வளோடா சம்பளம் வாங்கினேன்? கொஞ்சம் பவுண்ட் சொல்கிறான். ஏய், நீ திறந்த அந்த லாக்கரில் எவ்வளோ கோடி பணம் இருந்துச்சு தெரியுமாடா? இதை போய் திறந்துட்ட நீ, இந்த காசுக்கு திறந்துருக்க. போலீஸ்கார் கேட்குறாரு. அதுக்கு அவன் சொன்ன பதிலுங்க, முடிந்தால் வீட்டிற்கு எடுத்து செல்லுங்கள். அவர் சொன்னார், நான் பிசிக்ஸ் படித்தவன் சார், எனக்கு மேத்தமெட்டிக்ஸ் ரொம்ப பிடிக்கும், நான் இந்த வேலைக்கு வரணும்லாம் வரல, சும்மா விளையாட்டாக தான் ஆரம்பித்தேன். ஒரு லாக் கொடுப்பாங்க சார் என்கிட்ட, 1 நிமிஷம்னு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க சார். 60 வினாடி, நான் 25 வினாடியில் முடிக்கணும். அப்போ தான் அவங்கெல்லாம் வந்து அந்த மற்ற வேலைகளை பண்ணிட்டு போக முடியும். நான் அதை செட் பண்ணுவேன் சார். செட் பண்ணிவிட்டு 25 செகண்ட் தான் சார் இருக்கும். கடன்னு செட் பண்ணிவிட்டு இந்த கடைசி அந்த 25-26 செகண்டில் கிளிக் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும் சார். அப்போது மனசுக்குள்ள ஒரு நிம்மதியும் பெருமூச்சும் வரும் பாருங்க சார். அது அந்த பொட்டிக்குள்ளே இருக்கிற கோடி கோடி நீங்கள் சொல்கிறீங்களா அந்த பணத்தை விட உயர்ந்தது சார். அந்த சந்தோஷத்துக்காக தான் சார் நான் போகிறேன்ட்டான். நெகட்டிவ் ஸ்ட்ரோக் தான் ஒரு தாய்க்கு வருங்க இந்த ஸ்ட்ரோக். சமைச்சு முடிச்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன். என் குழந்தைகள், என் கணவர், என் வீட்டில் இருக்கின்றவர்கள் சாப்பிட போகிறார்கள். சமைச்சு முடித்த உடனே அப்படி ஒரு பரவசம் வரும் ஒரு பெண்ணுக்கு, சமைக்கிற பெண்களுக்கு. ஆர்டர் போடுகின்ற பெண்களுக்கு இல்லை. வரும். ஒரு டீச்சருக்கு வரும். ஒரு விஷயத்தை ஒருத்தன் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு உடனே அண்டர்ஸ்டுட் வரும். நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டான் பாரு. சிலது ஆம்பளைங்கெல்லாம் என்ன நினைக்கிறீங்க? நாங்கெல்லாம் ஏன் மேட்சிங்காக ப்ளவுஸ் போடுறோன்னு நினைக்கிறீங்க? வாழ்க்கை தான் மேட்சிங்காக அமையல. ட்ரெஸ்ஸு நீங்கள் பாருங்கள், உங்கள் பேண்ட் ஒரு கலர், உங்கள் சட்டை ஒரு கலர். யாரையாவது ஏதாவது ரோஸு சட்டைக்கு ப்ளூ பேண்ட் போடுவாங்களா? அதெல்லாம் அப்படி தான். உங்களில் நீங்கள் மேட்சிங்காக பார்க்குறதே இல்லை, ஏன்னா உங்களுக்கு கிடைக்கிறதே பெரிய விஷயம். ஆனால் எங்களுக்கு ஒருத்தர் முறைச்சி பார்க்குறாரு, இவ்வளோலாம் எங்களை பற்றி சொல்கிற அப்படின்னு. இல்லை, எனக்கு இந்த ஆம்பளைங்கிட்ட பல காலமாக கேட்கணுன்னு ஒரு ஆசை. சரி, வந்தனால நீங்கள் கேட்டு போயிடுவோமே. நீங்கள் ஒரு 20-25 வருஷம் வாழுறீங்களா மனைவி கிட்ட? ஒரு 10 வருஷம், 15 வருஷம், 5 வருஷம் இல்லைங்க, கல்யாணம் பண்ண அடுத்த நாள்லேருந்துங்க சாகிற வரைக்கும் அந்த டைலாகை சொல்லிக்கிட்டே இருப்பான். உன்னை திருத்தவே முடியாது. நீனா டீச்சரா, நானா கொஸ்டின் பேப்பரா, ஆன்சர் ஷீட்டா? குரானில் ஒரு வார்த்தை இருக்குது. இன்றைக்கி நோம்பின் முதல் நாள். குரானில் ஒரு வார்த்தை இருக்குது, அற்புதமான வார்த்தை. உங்கள் மனைவி உங்கள் விலா எலும்பிலிருந்து உருவப்பட்டவள், அவள் வளைவாகத்தான் இருப்பாள், அதை நேராக்க முயற்சி செய்யாதே, உடைந்து போவாய். கை தட்டுறது முக்கியம் இல்லை சுபத்ரா. வாழ்க்கையில் சில விஷயங்களை புரிந்து கொள்வது. நான் ரொம்ப நுட்பமாக இந்த விஷயத்தை சொல்லிட்டு போகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கான ஸ்பார்க் எதுன்னு கண்டுபிடிங்க. மற்றவர்கள் கண்டுபிடித்தால் அதை அலோவ் பண்ணுங்க. பல நேரங்களில் நாம் அதை அலோவ் பண்ணுறதே இல்லை. ரொம்ப ரொம்ப சாதாரணமாக சொல்கிறேன். பிரபஞ்சம் இருக்குல்ல, அது தனி மனிதனோடு தொடர்பு கொண்டது. ஒருத்தன் வண்டி ஓட்டிகிட்டே போயிருக்காங்க, வைஃபு குழந்தையோட. திடீர்னு அந்த திசை காட்டும் கருவி இருக்குல்ல, அது வேற ஏதோ திசையை காட்டிருச்சு. அவர் உள்ளே போய் சிக்கிக்கிட்டாரு. ஒரு காடு கட்ட மட்டும் ஒரு பழக்கம் இருக்கு. காடு உங்களை சூழ்ந்து கொள்ளும், திரும்பி நீங்கள் வரவே முடியாது. பின்னால் இருந்து உங்களை சூழ்ந்துக்கும் காடு. காட்டினுடைய இயல்பு அப்படித்தான்.
அது என்ன பண்ணுறாரு, அவருக்கு வழி தெரியலை, மெதுவாக ஓட்டிக்கிட்டே போயிட்டே இருக்கும்பொழுது தூரத்தில் ஒரு ரெட் லைட் எரியுது. கிட்ட போய் பார்த்தா ஒரு தம்பதியினர் கைக்குழந்தையோடு டயர் பஞ்சராகி பஞ்சரான பொருட்கள் இல்லாமல் தவிச்சிட்ருக்காங்க. இவர் அங்கே போயிட்டு அதை பார்த்து தன் வண்டியிலேருந்து இறங்கி அதை செட் பண்ணிவிட்டு 2 பேருமா சேர்ந்து ஒரு 6 மணி நேரம் சுற்றிட்டு வந்து ரோட்லுக்கு சேர்ந்துருக்காங்க. இது நடந்த கதை. அப்போது அந்த ஜிபிஎஸ் உங்கள் வண்டியை ஏமாத்துச்சு. யாருக்கோ நீ உதவி செய்ய வேண்டும் என்றால் உன் ஜிபிஎஸ் உனக்கு தப்பாக தான் வழிகாட்டும். ஆனால் தப்பாக வழிகாட்டினாலும் அதில் ஏதோ ஒன்றை, உங்கள் மனநிலை சுத்தமாக இருந்தால் இயற்கை அதற்கு என்று ஒரு திட்டம் வைத்திருக்கும். இதை நீங்கள் நம்புங்க. இந்த எனர்ஜி இருக்குல்ல, நீங்கள் சாமியை நம்புறீங்களோ இல்லையோ, தனி மனிதனுடைய மன எண்ணங்களின் வலிமை அபரிமிதமானது. ஒரு சொல் போதுமானதாக இருக்கிறது. அன்னைக்கு ஒரு கவிதை படித்து மிரண்டு போனா, ஒரு சொல் தான். அசைந்த அறையை சரி செய்தது மெழுகுவர்த்தி. இவன் இப்படி எழுதிட்டான். அசைந்து அறையை சரி செய்தது மெழுகுவர்த்தி. எல்லா பொருட்களும் சிந்தி சிதறி கிடக்கின்றன. ஒரே ஒரு மெழுகுவர்த்தி எரியுது. அது அசைஞ்சு அந்த ரூமை செட் பண்ணுற மாதிரி இருக்கு. அந்த கவிஞனுக்கு ஒரு காட்சி தான். என் மனதை ஏதோ செய்கிறது. அது ஏதோ செய்கின்ற பொழுது அடுத்தவர்களுக்கு நான் பயமுறுத்துகின்ற ஒரு ஃபேக்டரா இல்லாமல் போய் அவர்களோடு நான் இணைந்து பணியாற்றுகின்ற ஒன்றாக என்னை இயற்கை செலுத்துகிறது இருக்கு இல்லையா, அதற்கு நாம் முதலில் நம்மை தயார் செய்து வைத்திருக்க வேண்டும்.